கேப்லாம் போட்டுட்டு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம். எங்கே போகிறோன்றத வீடியோக்குள்ள பாருங்க. ஸோ சன்ஸ்கிரீன் லோஷன் வேறு தீர்ந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சன்ஸ்கிரீன் லோஷன் எதுவுமே போடலைன்னா ஃபேஸ்லாம் டயலாக இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு பூண்டி மாதா கோயில் பஸ்லிக்கா வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வண்டியில் வந்ததில் என் ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப கலைஞ்சு போய் பார்க்கவே கொடூரமாக இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு நிறைய வேண்டுதலோடு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா பூண்டி மாதா கோயில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப அடித்த காற்றுல ஹேர் ஸ்டைல்லாம் பிஞ்சு போய் அப்படியே வச்சு சரி நம்ம ரெடி ஆகிடும். இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துக்கு வந்தாலே மனசுக்கு அவ்வளோ அமைதியாகிடும். ஸோ நிறைய ப்ரேயர்ஸ். ஸோ நான் கடவுள் எனக்கு சீக்கிரம் அந்த வெயிட் லாஸ் பண்ண வச்சதுக்கு, இன்னும் நிறையா ஒரு விசேஷங்கள்லாம் எனக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி வழி செலுத்திட்டு உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிவிட்டு உள்ள நான் மாதாட்ட ப்ரேயர் பண்ணிட்டோம். கேண்டில் ஏற்றிட்டு நல்லா ஜாலியாக எனக்கு டே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூண்டி மாதா கோயில் வந்து நல்ல பிளெஸிங்ஸ் கிடச்சிருச்சு. நல்ல ப்ரேயர் பண்ணியாச்சு. உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது அங்கே உள்ள கார்டன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைய நாள் எப்படி போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக போச்சு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வீடியோ, இதை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பூண்டி மாதா கோயிலோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் நல்லா ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஸோ இது நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வெக்கேஷனுக்கு தான் வருவோம். பட் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரேயர்ஸ்லாம் இருந்ததுனால சீக்கிரமாக வந்துட்டு இங்கே கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் அந்த கார்டனில் உட்காந்து ரீல்ஸ் அப்புறம் டான்ஸிங்க்கு 2-3 சாங்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ரீல்ஸ் பண்ணியிருக்கோம்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெம்மா அந்த சாங் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. அங்கே நாங்கள் வெஜ் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது கல்லணை போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா கல்லணை எதுவும் 1.5 மணி நேரம் தான் ட்ராவல். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நாங்கள் பூண்டி மாதா கோயில் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது எங்களோட ஃபேவரட் கரும்பு ஜூஸ் கடை தான். ஸோ இந்த கடையில் நாங்கள் இயர்லி ஒன்ஸ் தான் குடிப்போம். அதுக்கு பக்கத்தில் வெஜிடபிள் ஷாப் இருந்துச்சு. இதோட வீடியோஸ் வந்து ஃபுல்லாக நான் தனியாக போடுறேன். இது ஏன் இந்த கரும்பு ஜூஸ் இவ்வளோ ஸ்பெஷல், அந்த வெஜிடபிள் ஷாப் இவ்வளோ ஸ்பெஷல்ன்றதை நான் வந்து வீடியோஸ் தனியாக போடுறேன். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து கிளம்பியாச்சு. எல்லாருக்கும் மாதாவோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ டு ஆல்.